ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து என்ன நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நாங்கள் போயிட்டு வந்து தான் வ்ளாக் எடுத்தேன். ஏன்னா மணி ஆயிடுச்சுன்னா அவசரமாக பறந்து வந்துட்டு கிளம்புன அவசியம் வ்ளாக் எடுக்கலை. இப்போ வந்து எப்படி என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வீட்டை விட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீட்டை விட்டு கிளம்பி இது பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ட்ராவல் வீடியோ தானே. அந்த இது வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒன்று ஒன்றும் பார்க்கவும் ஆசையாக இருந்தது. செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ஆசையாக இது பண்ணிகிட்டு இருந்தது. தஞ்சாவூரில் இருந்துட்டு எங்களுக்கு தஞ்சாவூரே தெரியாமல், அந்த இதே பட்டர்ஃப்ளை பார்க்கே தெரியாமல் இருந்தது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் தஞ்சாவூரில் வந்து தாலுக்கா ஆஃபீஸுன்னு சொன்னீங்கன்னா கூட, பழைய தாலுக்கா ஆஃபீஸுன்னு சொன்னீங்கன்னா இறக்கி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ வந்தீங்கன்னா, ஆட்டோவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக சொல்லுவாங்க. பழைய தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இது பட்டர்ஃப்ளை பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்று பார்க்கவும் நல்லா சூப்பராக எல்லாமே இருந்தது. இப்போ வந்து இது இடம் பெருசாக இருக்குது. கார் பார்க்கிங் வச்சுக்கலாம். காரை இப்போ வண்டியை என்ன இது பண்ணிங்களோ அதில் உள்ளே போகலாம். இது உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ. அது உள்ளே பார்க்குறதுக்கு காசு ஃப்ரெண்ட்ஸ். காசு அது 150 ரூபா காசு. டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு 150 ரூபா. நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நல்லா ஜாலியாக இருந்தது. பார்க்கவும் ஒரு ஆர்வமாக இருந்தது. பார்க்க ஆசையாகவும் இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாமோ அப்படின்னு. இன்னொரு டைம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ஆசையாக இருந்தது. அப்புறம் வந்து டிக்கெட் வந்து 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள்ட்ட தான் வாங்கினோம் டிக்கெட்டு. டிக்கெட் வாங்குறப்ப அவங்க வந்து தேட்ரு படம் ஆரம்பிக்கிறாங்க, போகிறீங்களா அப்படின்னாங்க. ஒரு இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 7Dன்ட்டு தேட்டருன்னு இருக்கும். அந்த இதுதான் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நம்ம அப்படியே நம்ம பறக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே நல்லா சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்க இது பண்ணுறாங்களோ இல்லையோ, சின்ன பசங்க பெரிய பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும். அந்த லீவு டைம் வந்து நல்லா டைம் வந்து இதாகும். அதனால் ஜாலியாக இருக்கும். அந்த கீரை வந்து அங்கே உள்ள பறவை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறவைக்கு கொடுக்கணும். ஒரு இது இருக்கும், நெருப்பு கோழின்னு இருக்குது. அந்த கோழிக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கும். ஒன்று போகிறப்ப ஒரு டைம் வந்து நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் 3 மணிக்கு போனோம். 5:30 6 மணிக்கு தான் வந்தோம் வெளியில். அவ்வளோ இதாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு கொடுப்பாங்க. உள்ளே தேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு கொடுப்பாங்க. 60 ரூபா டிக்கெட்டு. இதுவும் உள்ளே போகிறதுக்கு 60 ரூபா டிக்கெட்டு. இதுக்கு அங்கே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஒர்க்கு பாருங்க போர்டு. பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே போங்க அப்படின்னாங்க. அதனால் இதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போனோம். இது வந்து எப்படின்னா, சீட்டு எல்லாமே சீட்டு இருக்கும். நல்லா சீட்டு சூப்பராக இருக்கும். கொடுத்துட்டு பெல்ட்டு, சேஃப்டிக்கு வந்து பெல்ட்டு கொடுப்பாங்க. சீட் பெல்ட்டு அதில் சீட்லேயே இருக்கும். நம்ம காரில் போனோம்னா சீல் பெல்ட் போடுறோம்ல, அதுமாரி இதுலேயே இருக்குது. கண்ணாடி கொடுக்குறாங்க. அது பவர் கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்ட்டு கண்ணாடி கொடுப்பாங்க. அதை பார்த்து இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டு நம்ம சேஃப்டியாக இது பார்த்து இது பண்ணிக்கணும். இது வந்து பாட்டு ஒன்றுச்சு, அதனால் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டேன். காப்பிரைட் விழுவோம், அதனால் வாய்ஸ் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல்ட்டு வந்து போட்டுக்கணும். அந்த பெல்ட் இருக்குது பாருங்களா, அந்த பெல்ட்டை வந்து சீல் பெல்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம சேஃப்டியாக உட்காந்துக்கணும். பிடிச்சிக்கணும். மொபைலு, ஹேண்ட்பேக்கு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இருந்தாங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து கொஞ்சம் கீழே விழுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம். இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்துட்டு பறவையெல்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே
ஒரு பறவைலாம் எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்தது. பார்க்கவும் ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு கடைசி வரையும் போயிட்டு வாங்க, போயிட்டு வரப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுமே பார்க்கல, டைரெக்டாக நேராக கடைசி அப்படியே நடந்து போய்கிட்டே அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம். பார்த்துட்டே வரப்போ நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைம் இதாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ஆசையாகவே இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னுட்டு. பசங்க நல்லா 2 பசங்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்தது அப்படின்னுட்டு. அது வந்து ஸ்கூலில் சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்களும் போட்டு அப்புறம் நெட்டில் பார்த்தோம், அப்புறம் இருந்தது. அப்புறம் தான் ஓப்பனிங்கில் இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் ஓப்பனிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா காலையில் ஓப்பன் 10 மணிக்கோ என்னமோ தெரியல. அப்போ பார்த்துட்டு நீங்கள் சாயங்காலம் 5:30 மணி வரையும் 5 மணி வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். 5 மணி தான், காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் தான். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க பார்த்து சுற்றி பார்த்துட்டு வெளில வருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா வாங்க, வந்து பார்க்கலாம். ஜாலியாக சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு அனிமல்ஸாக பார்த்துட்டே வந்தோம். இந்த பறவை வந்து பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பறவை பேர் தெரியல, போர்டு போடல, அந்த பறவை பேர் தெரியல. ஆனால் கோழி மாதிரி இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோழி இருந்தது. ஏன்னா மண்டையில் வந்து வெள்ளை கலராக அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோழி இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து முயல், எலி, அப்புறம் கோழி, இந்த கோழி இந்த கலர் கலராக இருக்குமா அந்த கோழி, வாத்து. இந்த வாத்து வந்து கீழே நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கேருந்து போகிறப்ப கீழே நின்றுச்சு. அங்கேருந்து நாங்கள் கடைசி சுற்றி பார்த்துட்டு வரப்போ எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் இருந்தது. அந்த வீடியோவும் இருக்குது, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நாய்க்குட்டி வந்து இது பண்ணாங்க. அவரும் என்ன சொன்னார், நீங்கள் கடைசியாக சுற்றி பார்த்துட்டு வாங்க, லாஸ்ட்டாக வாங்க விளையாடலாம் அப்படின்னாங்க. அதனால் அப்படியே பார்த்துட்டு நாய்கிட்ட அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு நேராக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி நாயெல்லாம் பார்த்துட்டு கோழிலாம் பார்த்துட்டு பறவை, ஒரு பறவைக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பேர் வச்சுட்டு அதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தது, எந்த ஊர்லேருந்து வந்தது அப்படின்லாம் அந்த பேர்லாம் போர்டிலே போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாகவே கோழி, பறவை, அந்த குருவி, கிளி, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே அனிமல்ஸ் தான் நல்லா வச்சுருந்தாங்க. பறவைகள் தான், ஃபுல்லாகவே பறவைகள் தான் எல்லாமே இருந்துச்சு. இந்த பாருங்கள், இது பறவை பேர், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அது இருக்குது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா ஒரு இதுவும் நல்லா இருந்தது. பார்க்கவும் ஆசையாக இருந்தது. அதுக்கு ஒரு தீனி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அது எப்படின்னா நல்லா நம்ம நொய்யெல்லாம் போடுவோம், கோழிக்கெல்லாம் நொய்யெல்லாம் போடுவோம். அவங்க கோழிக்கு நொய்யெல்லாம் போடல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் நொய் மாதிரி இல்லை, அது ஒரு கலராக இருந்தது. தண்ணி எல்லாமே அது கூண்டுக்குள்ளே வச்சிடறாங்க. ஃபுல்லாக அதுக்கு வந்து நல்லா பராமரிக்கிறாங்க, நல்லா பார்த்து நல்லா ஆள் வச்சு அதுக்கு ஒரு பராமரிக்கிறாங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பறவை, அப்புறம் இது ஒரு பறவை, ஒன்றுத்துக்கும் ஒரு பறவை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறது ஒரே ஒரு பறவை, அது பேர் நீலாம்பரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது இருக்குது, அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பாருங்கள். ஒரே ஒரு வீடியோ தான், அந்த ஒரு பறவை தான் அது வந்திருக்கிறது நம்ம இந்தியாவிலேருந்து. எல்லாமே அப்புறம் சீனா, அமெரிக்கா, மேற்கு சீனா அப்படின்லாம் ஒன்றா இதுக்கு ஒரு பறவை, ஒரு பேருக்கும் ஒரு பறவை. அமெரிக்கா, அப்புறம் சைனா எல்லாமே, சைனா எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. சைனாலேருந்து தான் நிறையா ஒரு 2-3 பறவை சைனாலேருந்து வந்திருக்கு. சீனா எல்லாம் இதாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஒரு ஊர்லேயும் அது பேர்லாம் டப்புன்னு வாயில் நுழையில, பேர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களாம் அழகாக வச்சு இது பண்ணலாம். முயல்கிட்ட சூப்பராக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முயல் பக்கமே போகல, ஏன்னா அது பிடிக்காது எனக்கு. பசங்க வந்து 2 பசங்களும் போய் விளாண்டுட்டு வந்தாங்க. அதனால் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இந்த பறவை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டோம். இந்த பறவை வந்து அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கும், உள்ளே போக முடியாது, கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். கூண்டுலேயே வச்சு விளாண்டுட்டு வர வேண்டியதான். அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்.
அதுக்கு ஒரு இதுக்கு வெயிலுக்காக நிழலுக்காக அந்த மரம் செடி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஒரு செடியும் ஒரு இது மாரி வச்சுருக்காங்க. அது நிழல்ல இருக்கணும் அப்படின்னுக்காக. நாங்கள் போன நேரம் வெயில் செம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுல்லுன்னு அடிச்சுது வெயில். நல்லா தாங்க முடியல. 5 மணி வரையும் வெயில் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த ஒரு ஒரு பறவைக்கு வந்து செடி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு செடியை வச்சு அது நிழல்ல உட்கார்றது, அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் வந்துடுறது, அப்படியே போயிட்டு இருந்தது. இது ஒரு கிளி, அது ஒரு பறவை போட்டு அது ஒரு இது மாரி வச்சுருந்தாங்க. இந்த இதுக்கு ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ஜாலியாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது பண்ணி வாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இதிலே வந்து எனக்கு அந்த தேட்ரு தான் சூப்பராக இருந்தது. நல்லா சேஃப்டியாகவும் இருந்தது. 2வது வந்து பார்க்கவும் ஆசையாக இருந்தது. ஜாலியாக இருந்தது. டைம் நல்லாவே இதாக இருந்தது. 60 ரூபாய்க்கு ஒர்த்து தான் சொல்லுவேன். இதுவும் வந்து பறவைகளும் பார்க்கவும் 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் அங்கே சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்னன்ட்டு. நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 150 ரூபாய்க்கு 2மே ஒர்த்து தான். 150 ரூபா இது, அது 60 ரூபா. 200 250 ரூபா ஒர்த்து தான் சொல்லலாம். சூப்பராக இருந்தது. எனக்கு டைம் வந்து பிடிச்சிருந்தது. 2வது வந்து பறவையோட எனக்கு அந்த தேட்ரு வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்கலாமோ அப்படின்னுட்டு ஒரு ஆசையாக இருந்தது. அந்த தேட்ரு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது. அது ஒரு ஒரு போகிறது ஒன்று ஒன்றா போகிறது அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஜாலியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்று போகிறதுக்கும். இது ஒரு பறவை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா பறவைக்கு நான் ஊர், அது பேர் எல்லாமே போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஊர் ஒரு பேர் அது வச்சுருப்பாங்க. அந்த பறவைக்கு பேர், ஊர் எல்லாமே இருக்கும். அது ஒன்று ஒன்று இது பண்ணுவோம். அது தண்ணி குடிக்குது பாருங்கள். அதுக்கு ஒரு தொட்டி மாரி வச்சு சின்னதாக வச்சு அதுக்கு ரெடி பண்ணி தொட்டி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ பராமரிக்கிறாங்கன்னா பெரிய ஆச்சரியம்தான். அதெல்லாம் இதெல்லாம் பராமரிக்கிறதே ஆச்சரியம்தான். சீனா, இது ஒரு ஊரில் சீனாலேருந்து வந்திருக்கிறது. பேர் தெரியல. பேர் எடுக்காமல் விட்டோம்ல இருக்குது. நல்லா இருந்தது. இது ஒரு பேர் இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது ஒரு டைம் இதாக இருந்தது. இது ஒரு கோழி மாதிரி. அது வெள்ளை ஃபுல்லாகவே முடி ஃபுல்லாகவே வெள்ளை கலராக இருந்தது. ஒரே கலரு. இது ஒரு கலராக இருந்தது. கருப்பு கலராக அது ஒரு கலராக இருந்தது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பராமரிக்கிறதே பெரிய ஆச்சரியம்தான். ஒன்றுத்துக்கும் நம்ம வீட்டில் வச்சே கோழி பண்ணை இதெல்லாம் வச்சோம்னா பார்க்கவே சிரமமாக இருக்குது. அவங்க இவ்வளோ இது பார்க்குறதே பெரிய ஆச்சரியம்தான். பார்க்குறது பெரிய விஷயந்தான். நம்ம ஒன்று கோழி நாய் ஏதாவது வச்சுருந்தோம்னா அது பார்க்கவே பெரிய இதாக இருக்கும். வேலையோட இது வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகவும் இதாகவும் இருக்கும். அவங்க இதை பார்க்குறது எல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். அதுக்கு அவங்களுக்கு பாராட்டு இதாகவே கொடுக்கலாம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃபுல்லாக கடைசியாக ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போனோம். இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா அப்படியே இது பண்ணிகிட்டே வரும். இது ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி பேர் இருக்குது. இது பாருங்க சூப்பராக இருக்குது. அது ஒரு இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே இருக்கும். நிமிரவே இல்லை அது. அதுக்கப்புறம் தான் நிமிந்தது அங்கே போய். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு பேருக்கும் ஒரு இது எழுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேர், அதுக்கு ஊர், எந்த ஊர்லேருந்து வந்தது அப்படின்லாம் எல்லாமே இருக்குது அதுலேயே. ஒன்று ஒன்றா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே சூப்பராக இருக்கும். இதுலேயே பார்க்கவும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ கூண்டு, அதான் 2 தான் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து 2 இருக்கும். 2 3 அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க கூட்டுக்கு தகுந்தாப்புல. இது வந்து 2 இருக்குது பாருங்க. ஜோடியாக தான் எல்லாமே ஜோடியாக தான் இருக்கும். கால் கூட அதில் ரெக்கை இருக்குது பாருங்க. அதில் அந்த காலில் வந்து நம்ம வந்து பறவைக்கு வந்து கோழிக்கு வந்து காலில் சும்மா சாதாரணமாக இருக்கும் பாருங்களேன். அதுலேயே ரெக்கை இருக்குது. அதுக்கு இதுலேயும் ரெக்கை இருக்குது பாருங்க. இது ஒரு இது நல்லா சூப்பராக இருந்தது. பார்க்கவும் அப்படியே இதாக இருந்தது. லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தோம்னு வச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இதில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பறவை இருக்குது. இது ஒன்று கோழி மாதிரி. இது வந்துன்னா கழுத்துக்கிட்ட அப்படியே பஃப்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பார்க்க நல்லா இருந்தது.
இது ஒரு பறவை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா ஜாலியாக பார்க்கவும் ஒரு இதாக இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ஒன்று அது வந்து மெனக்கட்டு இந்த கூண்டு போட்டு அது என்னென்ன ஊர் என்ன பேர் அப்படிலாம் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ இதாக நல்லா இதாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இதுதான் வந்து நெருப்பு கோழி, இந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வந்து படுத்து இருந்தது, ஒன்று வந்து சும்மா நின்றுட்டு இருந்தது. கோழி இதுக்கு தான் கோழி வந்து அந்த கீரை கொடுக்கறது அங்கே வந்துருமா கரெக்டாக. நான் கொடுக்குறேன், வீடியோ எடுங்க. ஆன்ல இருக்கு, எடுக்கிறீங்களா? கிட்டக்க வா சிவா, கிட்டக்க வா, இப்படி வா. கையை கடிக்காம கையை ரொம்ப கொடூரமா இருக்கும். இது தொட முடியாது, கையில என்ன வைக்க முடியாதா? இது கையில அது ஏன் வராம இருக்கு? மேலதான் நிற்கும். அது திருப்பி ஐயா, அப்பதான் திங்கும். திருப்பி கொடு. வரும். வெள்ள மலையிட்டு தெரியலடா, விளையாட இருக்கே தெரியல. கயிறு போட்டு கட்டிருக்காங்களா? கயிறு போட்டு கட்டிருக்காங்களா? அந்த வழியா போ. பறந்து போதுறோம். யார் டோர் தந்தா? கேட்டுட்டு வா போய். தாத்தாவோடதே அவனோடதே வாங்கிக்கணும். அவரு தான் வராருல, அதனால கிட்ட போய் சாம்பார் உட்காரத்துக்கு உட்காரத்துக்கு நீலாம்பரி தான் இந்தியன். இதான் இந்தியன். இது ஒன்று தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. நீலாம்பரி காமிச்சிட்டேம்மா. நீலாம்பரி எல்லாத்துக்கும் காமிச்சாச்சுடா. வர ஏய், என்ன விட்டுட்டு போவாத.
இது ஒரு பறவைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது புறா, இது ஒரு புறா, எல்லாமே ஃபுல்லாகவே புறா தான். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அது ஒரு இதாக இருந்தது. கையை நீட்டினோம், அதுக்கு ஒரு தீனி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே வந்தோம்னா கையை நீட்டினோம்னா அந்த கிட்டக போய் நீட்டினோம்னா அந்தமாரி வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கையில் வந்து உட்காருது. ஒன்றுத்துக்கும் அப்படியே ஒரு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பறவைலாம் நல்லா சூப்பராக இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பையன்கிட்டையும் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சீக்கிரம் வந்துடுச்சு. அந்த வருங்க எங்கள் ஹஸ்பண்டு சீக்கிரம் வந்துடுச்சு. ஒன்று இப்போ வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிட்டக வந்தது. அப்புறம் மறுபடியும் ஒன்று இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வரல என்கிட்ட. சின்ன பையன்கிட்ட 2 இருந்துச்சு, அது 1 நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தானாகவே வந்துடுச்சு. ஒரு ஜோடியாக அப்படியே தானாகவே வந்து நின்றுடுது. இப்போ பாருங்கள், அவங்கள்ட்ட வந்து ஒரு பறவை வந்துடும். அதுக்கப்புறம் 2வது பறவை வந்து நிற்கும். ஒன்றுத்துக்கும் ஒரு பறவை வந்து ஒரு கையில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் நேரம் சென்று ஒரு பறவை வருது. இந்த பாக்ஸில் இருக்கிறது கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது 2மே. அது பார்க்க அழகாக இருந்தது. அதுக்காக அந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் அது கொஞ்சம் எடுத்தேன். லேட்டாக தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுத்துக்கும். இங்கே பாருங்கள், 2வது பறவை வந்துருக்குது. ஒரு பறவை வரல, அப்புறம் மறுபடியும் ஒரு பறவை வந்துட்டு பாருங்கள். 1 வந்தால் மறுபடியும் 2வது ஒரு பறவை வந்துடுது. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் என்கிட்ட வரவே இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் சென்று தான் வந்துச்சு. எடுத்தோம். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. என்கிட்ட வந்துட்டு 1 வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 2வது பறவை வந்துடுச்சு. அது ஒன்று சாப்பிட்றது பாருங்கள், எப்படி குச்சிக்கிட்டு அழகாக சாப்பிடுது. கையை நீட்டுறப்ப அப்படி கையை நீட்டினோம்னா அழகாக வந்து கையில் உட்காருது. கொஞ்சம் இது வந்து பயம் கிடையாது. பெரிய பறவை தான் பயமாக இருக்குது. இது சேஃப்டியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் கையை நீட்டியிருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பாருங்கள். என்கிட்ட அவ்வளோ வராது. அப்படி இல்லைன்னா என் சின்ன பையன்கிட்ட 1 வாங்கியிருப்பேன். குர்ரா அப்படின்னு சொல்லி, வரவே இல்லை ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லி ஒரு பறவை வந்து வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தானா அந்த இன்னொரு பறவை வந்தாலும் அதுக்கு ஜோடியாக தகுந்தாப்புல வந்துடுச்சு, தானா வந்துடுச்சு. அப்புறம் வந்து பறவை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையை நீட்டி அந்த ஃபுட்டு வச்சுருந்தேன், அதுக்கு கையை நீட்டினோன்னா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அடுத்தது இன்னொரு பறவை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறவை நிற்கிது. ஒரு பறவை வந்தோன்னா இன்னொரு பறவை வந்துடும். ஜோடியாக தான் வந்ததுன்னா 2 ஜோடியாக வரும், இல்லைனா 1 தான் வரும், இல்லைன்னா சுத்தமாக வராது. லேட்டாக ஆகும், ரொம்ப டிலே ஆகும். பார்த்துட்டு போயிடுவாங்க சில பேர், வரல அப்படின்னுட்டு. கிட்டக்க அது எட்டி நிற்குதா, அதனால் வந்து நம்ம கையை நீட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ ஒன்றா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு பறவை எப்படி அது அந்த குத்தி எப்படி சாப்பிடுது பாருங்கள். அந்த குருவி வந்து சாப்பிடவே அது ஆசையாக நல்லா இதாக இருக்குது. இப்போ அந்த பையன் வந்து நான் 2 அவனுக்கு வரலையான். அதனால் என்னன்னா, நீங்கள் ஆண்டி 1 2 வச்சுக்கிங்களேன், எனக்கு 1 கொடுங்க அப்படின்னா. சரி இருந்தாரா அப்படின்னு நான் கொடுத்தான் பாருங்க. 2மே பறந்து போச்சு. ஆடப்போடா 2மே பறந்து போச்சுடா அப்படின்ட்டு. அப்புறம் வரல, அவன்கிட்ட போகலை, 2மே பறந்து போயிட்டா. அப்புறம் மறுபடியும் போனேன், எட்டி அந்தானே போனேன். அப்படியே வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ தம்பி மட்டும் வச்சிருந்தான். அவனுக்கு 1 தான் இருந்துச்சா, சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ 2 இருந்ததுன்னா வாங்கியிருப்பேன். அவன்கிட்ட 1 தான் இருந்துச்சு. சின்ன தம்பிகிட்ட வேறு வந்துடுச்சு பாருங்கள், கலர் மஞ்சள் கலர் வந்துடுச்சு. இன்னொரு கலர் இருந்தது, இது வேறு கலர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது அவன்கிட்ட நல்லா கொத்தி சாப்பிடு, நல்லா சூப்பராக சாப்பிடுது. நம்மள்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஒரு சமயம் போல் நிற்க மாட்டேங்குது, ஓடிக்கிறது. இல்லைன்னா ஃப்ரீயாக 2 கொட்டை கொட்டிட்டு ஃப்ரீயாக ஓடுது. அது வந்து நல்லா இருக்கு. அது சாப்பிட்றப்ப பல்லு கிடையாது அதுக்கு, ஆனால் வந்து குத்தி சாப்பிட்றப்ப நல்லா பார்க்கவும் நல்லா சாப்பிடவும் ஆசையாக இருக்குது.
ஏன் இப்படி போகுது? அதுக்கு பசி வந்துட்டான். பறவைலாம் இப்போ வந்து நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு என்னன்னா அப்படியே திடீர்னு பறந்து இங்கேருந்து அந்த கடைசிக்கு போகிறதா அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு போகிறதா திடீர்னு பறந்து போயிட்டு வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கண்ணை பாருங்கம்மா, பொம்மை மாதிரி இருக்கு. அங்கே இருந்துச்சுல பெரிய கிளி. வாத்து வந்து முன்னாடி வந்து கீழே நின்றுச்சு பார்த்தீங்களா, கீழே அப்படியே தரையில் நின்றுச்சு. இப்போ வந்து தண்ணியில் மிதக்குது பாருங்கள். அது வந்து கீழேயும் தண்ணியிலையும் அப்படியே இதில் வெயில் கிளம்ப வந்து தண்ணியில் தான் நிற்குமா, கொஞ்சம் நேரம் தண்ணியில் நிற்குமா, அப்புறம் கீழே இறங்கி வந்துடுமா. அப்படியே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே தண்ணியில் கீழே வரவும் மேலே தண்ணிக்குள்ளே போகவும் நல்லா இருந்தது. தண்ணி குடிக்குது பாருங்கள் வாத்து, இந்த வாத்து நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது ஒரு இதை எடுத்தேன். இது வந்து முயல் ஃப்ரெண்ட்ஸ். இது முயல் சூப்பராக அழகாக இருந்தது. பெருசுலேருந்து சின்ன வரையும் குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. அதுக்கு இந்த முட்டைக்கோஸ் இந்த இது இருக்குல்ல பச்சை, அந்த இது வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் அந்த பச்சையாக அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சையை அந்த இது ஃபுட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ அந்த இது வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் கூட போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸோட ரெண்டுமோ கடந்தது. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் காம்பு இருக்குது அந்த பச்சை, அந்த இதையும் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவும். தொட்டு நான் வந்து போகல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சும்மா தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இது வந்து எலி அதே திணி தான் போட்டிருந்தாங்க, அதே அந்த காலிஃப்ளவர் இந்த இது தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அது மேலேயே படுத்துருக்குது, அதே திங்கிது, தண்ணி குடிக்குது, படுத்துருக்கு. அதை அந்த இதே போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவ்வளோவா இதுக்கு தான் ஃபுட்டு அவ்வளோதான் இதாக போட்டிருக்காங்க. முயலுக்கும் எலிக்கும் இதான் போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. அதுவும் நான் அவ்வளோவா போகல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் முயல் கூட போய் விளையாடலை, ஒன்றும் பண்ணல, அப்படியே இருந்துட்டேன். இது வந்து தூங்குமா, இது என் டைமை தூங்கிட்டு தான் இருக்கம்மா. இந்த பறவை வந்து என் டைமை தூங்கிட்டு தான் இருக்கோன்னாங்க. 3 தான் இருந்துச்சு, நான் பார்த்த வரைக்கும் 3 தான் இருந்தது. அது அடுத்தது ஆமை ஃப்ரெண்ட்ஸ். சிகப்பு காது கேக்கா அப்படின்னு ஏதோ போட்டு இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமை சிகப்பு கலராக சிங்கல்ல இதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணியிலே நிற்கும், வெளியிலே அந்த புல் மேலேயும் இருக்கும் அப்படின்னு இது பண்ணாங்க. நல்லா இருந்தது. இதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வந்த டைம், அதனால் எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற டைம் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது. புறால வேற அந்த வெயில் கிளம்ப அந்த ஹீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கிளி நம்ம ஃபுல்லாக எண்டையில் வரப்போ எண்டை ஒன்று இருந்துச்சுல்ல, வெளியிலேருந்து உள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், அதில் வந்து அந்த கிளி இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இங்கே வந்தோம். இது நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. இந்த கிளி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அவனுக்கு வேண்டாமா, வேறு ஏதாவது பெருசு பிடிக்குமா, இந்த பெருசு வந்து வெள்ளை கலராக இருக்கும், அது வேணுமா, அதனால் இது வந்து வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான்.
நான் பயந்துக்கிட்டு எனக்கு வேணாண்டா பயமாக இருக்குது, பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சேஃப்டி இல்லை அது, அதனால் எனக்கு பயமாக இருக்குது வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க அண்ணன்ட்ட கொடுக்க போனால் அவனும் வேணாம் எனக்கு வெள்ளை புறா தான் வேணும்னு சொல்லிட்டான், அந்த வெள்ளை கிளி தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டா. அது செம பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே அதுதான் வேணும்னு நிற்கிது. அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் இருக்குது பாருங்கள். அது பிடிச்சிருக்கான். அது என்னன்னா நம்ம கயிறு இருக்குல்ல, சட்டையில் அந்த அந்த கயிறு இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சிட்டு இழுக்கும். ரெண்டாவது வந்து லேடிஸ்க்கு வந்து செயின் தோடு எல்லாம் அதை பிடிச்சி இழுக்கும். இருக்காங்க அங்கே அந்த பார்க்குறாங்களா, பராமரிக்கிறாங்களா, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நல்லா பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க தாத்தாரை கொண்டு கொடுத்துட்டான், பார்த்து இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டான். அந்த தீனி இருக்கிறத ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கிறான். தீனி பக்கத்தில் கொஞ்சமாக விட்டாங்கன்னுட்டு அதை எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸு. அதை எடுத்து கொஞ்சோண்டு இது பண்ணால் சுற்றி எல்லாருக்குமே எல்லாமே ஆளுக்கு ஒன்று 2 பறவை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பெரிய புறா தான் வேணும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பச்சை கலரு புறா இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வந்து ஹெட்ஃபோன் அந்த இது இருந்தது, அந்த காதில் மாட்டுறது, அதை என்ன பண்ணிச்சு, அதை புதுசாக புரிஞ்சிட்டு அதை இது பண்ணுறதுக்கு பெரியதாக இருந்தது. அது என்கிட்ட மேலே வந்து தாவிட்டு எனக்கே பயமாக இருந்தது, பயமாக ஆயிடுச்சு, என்னடா மேலே ஏறிட்டேன் அப்படின்னுட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்தேன், இங்கே கிளி 2 கிளி வந்தது, 3 கிளி வந்தது. 2 கிளி, ஒரு கிளி ஃபஸ்ட்டு வந்தது, வந்துட்டு இன்னொரு கிளி வந்தது. அது ஒரு கிளி வந்து என்ன பண்ணிட்டு மேலே ஷோல்டரில் ஏறிட்டு பயமாயிடுச்சு. எப்படின்னா ஷோல்டரில் போய் அந்த இது இல்லாமல் இருந்ததா, பயமாக இருந்தது எனக்கு. ஒரு மாதிரி இதை வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நிற்கிது. இதேமாரி இன்னொரு ஜோடி வரும், இந்த கலரில் இன்னொரு ஜோடி வரும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று வரும். இதுக்கப்புறம் இது வந்த பிறகு இன்னொன்று அதை வந்துட்டு பாருங்கள், இது வரும். இது அப்புறம் அதே கலருக்கு இன்னொன்று வரும் பாருங்கள், அதே பார்க்க. இது வந்து 2ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சல்லுன்னு என் மேலே ஷோல்டரில் ஏறும். ஷோல்டரில் ஏறுறது எனக்கு பயம் வந்துடும், டப்புன்னு மேலே ஏறிடும். அது என்னன்னா ஷோல்டரில் ஏறுதா, செயின்னு இருக்கா, செயினை பிடிக்கணுமோ, தோடெல்லாம் பிடிக்கணுமோன்னுட்டு எனக்கு பயம் வேறு. அது ஒன்றும் பண்ணாதுன்னாங்க அங்கே இருக்கிறவங்க, நமக்கு இருந்தாலும் ஒரு பயமாக இருந்துச்சு, ஐயோ ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து தீனி சரியாக போச்சு, அத்தா நீங்கள் போகப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேன். இன்னொன்று வரும், இது அப்படியே பார்க்குது பாருங்கள், அப்படியே என்ன செய்யலாம் தின்னுகிட்டே இருக்கும், டப்புறம் மேலே ஏறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்கும், பார்த்துட்டு அதை வந்துட்டு பாருங்கள் இன்னொரு புறா வந்துட்டு அந்த மேலே ஏறிட்டு பாருங்க, டப்புறம் மேலே என்ன பயம் வந்துட்டு எனக்கு. ஐயா என்னால் அது ஷோல்டர் மேலே ஏறிட்டேன் அப்படின்ட்டு பர்ஸெல்லாம் போகும், அப்படியே ஷோல்டர்லேயே நடந்து போகும், அப்படியே பயமாகவே இருக்கும் எனக்கு. அழகாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கலர் கீழே கையில் இருக்குதுங்களா, அது பிடிச்சிருந்தது கலரு, சூப்பராக இருந்துச்சு. இது மேலே ஏறிடுச்சு. எனக்கு பூ வச்சுருந்தேன்னா அந்த பூவை போய் பிடுங்குது, பூ வச்சு மல்லிகரம்பு வச்சுருந்தேன்னா அந்த பூவை போய் பிடுங்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் தீனி சரியாக போச்சா, வரட்டி விட்டேன், நீ போப்பா அப்படின்னுட்டு. இப்போ வந்து வெள்ளைப்புறா அந்த பாருங்க, இந்த வெள்ளை கிளியை வந்து பிடிக்கணும்னு சொல்லி இந்த அந்த கயிறு சட்டையில் இருந்து பாருங்கன்னா நாடா அந்த கயிறு அதை பிடிச்சி இழுக்கும். இந்த சிவா வந்து இன்னொரு கிளி வச்சுருந்தான், அதை வாட்சை பிடிங்கிட்டு காதில் ஒய்யின்னு கட்டிட்டு போகும் பாருங்க, அவ்வளோதான் இருந்தது கட்டுறது பாருங்க. இங்கே பாரு அபிஷேக், சிவா வாட்சி ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ சவுண்டு போட்டு பண்ணிச்சு பாருங்கள், கிளி வந்து நல்லா சவுண்டு நல்லா செமையாக போட்டு போணுச்சு. வாட்சி அவுக்குதுடாச்சு பாடுறா அப்படின்னா டப்புன்னு பார்த்தான் தம்பி. இல்லைனா வாட்சை பிடுங்கி அந்த பட்டன் இருக்குது பாருங்களா, அதை பிடுங்கி வந்து அவசரமாக இது பண்ணிவிட்டு ஷோல்டர் மேலே ஏறிட்டு காதில் கத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காதில் ஒய்யின்னு கத்திட்டு போயிடுச்சு. நல்ல செம்ம சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சவுண்டு போட்டுடுச்சு. அப்புறம் பெருசு வேணாண்டா சின்னதாக பாருங்கடா, நான் பெருசாக தான் எடுத்துகிட்டு நின்னாங்க. இல்லை பெருசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு வேணாம் பயமாக இருக்குது
எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அப்புறம் பறவையை வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. வாங்கடா மணி ஆகிட்டுறா, வாடா சீக்கிரம் போ, வெளில வேலை இருக்குடா அப்படின்னா இதை விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. மணி ஆகிட்டு அப்படின்னா கேட்கவே இல்லை, இதிலே தான் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருந்தது, எனக்கு பயமாக இருந்தது, அதனால் வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது ஒரு பறவையாக இருந்தது, வாத்து மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முயல் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக முயல் பார்த்தோம். அவங்களே கடைசியாக வாங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து முயல்கிட்ட விளாண்டுட்டு நான் போகல, பசங்க 2 பேர் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு அவ்வளோவா முயல் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது எனக்கு முயல். மற்ற பறவைலாம் ஓரளவு ஓகே தான் அப்படிம்பேன், எனக்கு முயல் மட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் முயல் மட்டும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டோம். அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். பசங்களும் சூப்பராக இருந்தது, டைம் சூப்பராக போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.